நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நாம் இப்போ திருச்சி மாவட்டம் தாளக்குடி அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்கோம். இந்த கஸ்டமர் துபாயில் இருக்காரு. இவர் நம்ம பயனியர் பயோடேங்க் யூடியூப் சேனல் பார்த்துட்டு நமக்கு கால் பண்ணாருங்க. எங்கள் வீட்டில் காங்க்ரீட்டில் செப்டிக் டேங்க் கட்டியிருக்கோம். அது அடிக்கடி நிறைஞ்சிருதுங்க. அதே மாதிரி அதில் கிராக் விழுந்து அந்த தண்ணி வெளியேறி போர் தண்ணியோடும் கலந்துருச்சுங்க. அதனால போர் தண்ணி ரொம்பவே ஸ்மெல்லாக இருக்குன்னு இந்த கஸ்டமர் சொல்லியிருந்தாரு. 7 பேர் வரைக்கும் இருக்கிற வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1200 லிட்டர் நம்ம பயனியர் பயோடேங்க் போதுமானதுங்க. அதனால் இங்கே 1200 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக வந்திருக்கோங்க. பயோடேங்க் அப்படின்னா இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணும்போது இனாகுலம் அப்படிங்கிற பாக்டீரியாவை நம்ம டேங்க்குள்ளே போட்டுருவோங்க. அந்த பாக்டீரியா தான் உள்ளே வர மனித கழிவுகளை எல்லாம் முழுவதுமாக சாப்பிட்டு செரிமானம் பண்ணி தண்ணீரையும் சுத்திகரித்து வெளியே அனுப்புங்க. இதை தான் நம்ம பயோ டேங்க்னு சொல்கிறோம். நம்ம பயனியர் பயோ டேங்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த டேங்கையே 5 அறைகளாக பிரிச்சிருக்கோம். எதுக்காகனா உள்ளே வர மனித கழிவுகளை முழுவதுமாக சாப்பிட்டு செரிமானம் பண்ணி தண்ணீரையும் சுத்திகரித்து வெளியே வர தண்ணியில் கழிவுகளோ துர்நாற்றமோ இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த டேங்க்குள்ளே 5 அறைகள் கொடுத்துருக்கோங்க. நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் 3 அறைகள் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி 3 அறைகள் இருக்கும்போது வெளியே வர தண்ணியில் கழிவுகளும் துர்நாற்றமும் கண்டிப்பாகவே இருக்குங்க. அதே மாதிரி நம்ம பயனியர் பயோ டேங்க்கில் பாக்டீரியா உள்ளே இனப்பெருக்கம் பண்ணுறதுக்காக பயோமீடியா பயோபாலிமர் அப்படிங்கிற மேட்டு நம்ம இதில் கொடுத்துருக்கோம். இதில் ஒட்டி பாக்டீரியா இனப்பெருக்கம் ஆகிக்குங்க. பாக்டீரியா இனப்பெருக்கம் ஆகிறதுக்கு இந்த மேட் மட்டும் போதுமானு கேட்டிங்கன்னா இல்லைங்க. நம்ம டேங்கையும் அந்த மாதிரி செஞ்சுருக்கோம். இது 3 லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியலில் இந்த டேங்கை செஞ்சுருக்கோம். அப்புறம் நாம் இம்போர்ட் பண்ணுற ஃபேப்ரிக்கை இந்த டேங்க் மேலே கோட்டிங் ஒரு 4 நாளைக்கு நம்ம கொடுப்போம். இந்த மாதிரி கொடுக்கும்போது டேங்குக்குள்ளே இருக்கிற வெப்பநிலை எப்போதும் சீராக இருக்குங்க. அந்த மாதிரி சீராக இருந்தால் மட்டும்தான் பாக்டீரியானால் இனப்பெருக்கம் பண்ண முடியுங்க. இது எந்த ஒரு பயோ டேங்க்லையும் இந்த மாதிரி பாக்டீரியா இனப்பெருக்கம் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. பாக்டீரியா 2 மாதத்துலேயே அழிஞ்சிரும். அப்போ நீங்கள் பாக்டீரியாவை ஒரு டைமும் கடையில் செலவு பண்ணி ஒரு 2 மாதத்துக்கு ஒரு முறையும் கடையில் நீங்கள் பணம் கொடுத்து வாங்கி பாக்டீரியாவை உள்ளே போட்டிங்கன்னா தான் கழிவுகள் சுத்தமாகுங்க. அதனால தான் நம்ம பயனியர் பயோ டேங்க்னால 50 வருஷத்துக்கு டேங்குக்கும் 50 வருஷத்துக்கு பாக்டீரியாவுக்கும் வாரண்டி கொடுக்க முடியுதுங்க. இதை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயனியர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ்னு எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க.